ஹே குட்டீஸ், நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு வரவேற்கிறோம். முந்தைய பகுதிகளில் சிந்து அனைத்து உணவையும் சேகரித்து வைத்ததாலும் தோட்டத்து விலங்குகள் பசியால் வாடியதாலும் மீரா கவலை கொண்டாள். அப்போது மீராவின் மனதில் நிலைத்து நிற்குமளவிற்கு ஒரு புத்திசாலித்தனமான பஞ்சதந்திர கதையை அம்மா பகிர்ந்து கொண்டார். அந்த கதை மீராவின் இதயத்தில் இதமான சூரிய ஒளியைப் போல குடியேறியது. ஒரு சிறிய ராஜாவைப் போல தனது உணவு குவியலை பாதுகாத்துக் கொண்டிருந்த சிந்துவை அவள் மீண்டும் பார்த்தாள். அவள் மெதுவாக எழுந்து அவனை நோக்கி நடந்து சென்றாள். மெதுவாக கிசுகிசுத்தாள். சிந்து, நான் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம் என்று புரிந்து கொண்ட போது அந்த யானை ராஜாவே மாறினார். நீ யானையை விட மிகவும் சிறியவன், ஆனால் உன்னாலும் அவரை போலவே புத்திசாலியாக இருக்க முடியும். சிந்து கண்களை சிமிட்டினான். அவன் இன்னும் சில விதைகளை தன் கன்னத்தில் திணித்துக் கொண்டு முணுமுணுத்தான். இல்லை, எனக்கு இது எல்லாம் தேவை. நாளைக்கு உணவு இல்லை என்றால் என்ன செய்வது? எல்லாரும் என் உணவை எடுத்துக்கொண்டால் என்ன செய்வது? நான் யாரையும் நம்ப மாட்டேன். அவனது சிறிய குரல் நடுங்கியது. மீராவுக்கு திடீரென்று புரிந்தது. அது பேராசை அல்ல, அது பயம். அவள் அவன் அருகில் மண்டியிட்டு மென்மையாக சொன்னாள். சிந்து, சுற்றிலும் பார். ஒவ்வொரு நாளும் தோட்டம் நமக்கு புதிதாக உதையாவது தருகிறது. மரங்கள் மீண்டும் மீண்டும் பழங்களை தருகின்றன. மலர்கள் மீண்டும் மீண்டும் மலர்கின்றன. உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறிக்க யாரும் விரும்பவில்லை. அவர்கள் உயிர் வாழ தேவையானதை மட்டுமே விரும்புகிறார்கள். சிந்து தனது குவியலை இறுக்கமாக பற்றி கொண்டான். எனவே மீரா மெதுவாக அவனை தனது சூரியகாந்தி பூக்கள் இருக்கும் மூலைக்கு அழைத்துச் சென்றாள். உயரமான சூரியகாந்தி பூக்கள் தங்கம் போல மின்னின. அவள் சில விதைகளை தன் உள்ளங்கையில் வைத்து சொன்னாள். இவற்றை பார். நாம் விதைகளை பகிர்ந்து கொள்ளும் போது உலகம் நமக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான விதைகளை திருப்பித் தருகிறது. பகிர்ந்து கொள்வது உன் குவியலை சிறியதாக்காது, அது உன் உலகத்தை பெரியதாக்கும். சிந்து குழப்பமாக பார்த்தான். ஆனால் மீரா பொறுமையாக புன்னகைத்தாள். பிறகு திடீரென்று கா 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 ஒரு காக கூட்டம் உள்ளே புகுந்து சிந்துவின் முழு சேகரிப்பையும் சில நொடிகளில் சிதறடித்தது. எல்லாம் தோட்டத்தின் தரை முழுவதும் உருண்டு ஓடியதைக் கண்டு சிந்து நொறுங்கி போனான். மீரா காகங்களை துரத்திவிட்டு மென்மையாக அவனிடம் திரும்பினாள். பார் சிந்து, எல்லாவற்றையும் உனக்காகவே வைத்துக் கொள்ள முயலும் போது துன்பம் உன்னை தேடி வரும். ஆனால் நீ பகிர்ந்து கொள்ளும் போது அனைவரும் உன்னை பாதுகாப்பார்கள். சிந்துவின் தோள்கள் தளர்ந்தன. எனக்கு எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை என்று சோகமாக கிசுகிசுத்தான். மீராவின் இதயம் உருகியது. இப்போது உனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று அவனது சிறிய தலையை தொட்டு சொன்னாள். மித்து பெருமையுடன் தன்னை தயார் செய்து கொண்டு அறிவித்தது. உனக்கு நான் இருக்கிறேன், சிறந்த நண்பன் மற்றும் தனிப்பட்ட மெய்காப்பாளர். மீரா சிரித்தாள். கடைசியில் சிந்து ஒரு சிறிய புன்னகையை சிந்தினான். நடுங்கும் பாதங்களால் அவன் ஒரு மாம்பழ விதையை எடுத்து சிட்டுக்குருவி குஞ்சுகளுக்கு அருகில் வைத்தான். அவற்றின் தாய் குருவி நன்றியுடன் கீச்சிட்டது. சிந்துவின் இதயத்தில் ஏதோ ஒரு இதமான உணர்வு மலர்ந்தது. அவன் இன்னும் அதிகமான விதைகளை சேகரித்து முயல்கள், பறவைகள், அணில் குஞ்சுகள் என ஒவ்வொன்றாக பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தான். தோட்டம் முழுவதும் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. விலங்குகள் அவனை சுற்றி மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டன. சிந்து திடீரென்று பாரம் குறைந்தவனாகவும் முன்னெப்போதையும் விட மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தான். மாலை நேரத்திற்குள் அவன் ஒரு சுயநல அணிலாக இல்லாமல் தோட்டத்திலேயே மிகவும் நேசிக்கப்படும் ஒரு சிறிய உயிரினமாக மாறினான். பொன்னிற சூரிய அஸ்தமனம் எல்லாவற்றையும் மென்மையான ஒளியால் போர்த்திய போது மீரா அனைத்து விலங்குகளையும் ஒன்று திரட்டி தான் உருவாக்கிய ஒரு சிறிய பாடலை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். மித்து வேடிக்கையான பின்னணி ஒலிகளை எழுப்ப மீராவின் குரல் இனிமையாக ஒலித்தது. தோட்டம் முழுவதும் அந்த பாடலை முணுமுணுத்தது. சிந்து கூட தனது கீச் குரலில் பாடினான். அது தூரத்திலிருந்து பார்த்த அம்மாவை சிரிக்க வைத்தது. தென்றல் காற்று அந்த பாடலை தோட்டம் முழுவதும் சுமந்து சென்றபோது
மீரா மென்மையாக கிசுகிசுத்தாள். பகிர்ந்து கொள்வது உலகத்தை பிரகாசமாக்குகிறது. அனைவருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.